நருட்டோல இருக்க பவர்ஃபுல் கிளான் யாருன்னு கேட்டா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் உச்சிகா கிளானை தான் சொல்லுவாங்க. ஆனா நருட்டோல செஞ்சு, உசமாக்கி, யூகா, சருட்டோபி, நாரான் நிறைய கிளான் இருக்கு. பட் நமக்கு ஏன் உச்சிகா கிளானை ரொம்ப பிடிச்சிருக்கு? பிகாஸ் தே ஆர் பவர்ஃபுல் ப்ராடஜிஸ் அண்ட் பேடாஸ் கேரக்டர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா அங்க இருக்க எல்லாருமே சம்பவக்காரனுங்க, வேற லெவல் சம்பவக்காரனுங்க. அப்படிப்பட்ட உச்சிகா கிளான்ல இருக்க டாப் 5 பேடாஸ் உச்சிகாஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், நான் வசந்த் வினோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வில் ஆஃப் வினோ. 5th பிளேஸ்ல இருக்க உச்சிகா ஷிஷிவி உச்சிகா, த ஃபிளிக்கர் நிஞ்சா. ஷிஷிவி உச்சிகாவை பத்தி அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இட்டாச்சியோட பிளாஷ்பேக் எபிசோட்ல தான் ஷிஷிவியை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஷிஷிவியும் ஒரு ப்ராடஜி. ஏன்னா டான்சோவே ஷிஷிவிய அவன் பார்த்ததுல ஷிஷிவி தான் அந்த டைம் பீரியட்ல ஒரு டாப் டியர் உச்சிகான்னு சொல்லியிருப்பான். ஷிஷிவியோட சக்ரா நேச்சர், ஃபயர், லைட்னிங், விண்ட் ரிலீஸ் எல்லாமே அவன் மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பான். ஷிஷிவியோட பேரோட அர்த்தம் டெத் வாட்டர். ஷிஷிவி இப்படி சாகணும்னு இப்படி பேர் வச்சாரா இல்ல இப்படி செத்ததுனால இந்த மாதிரி பேரு வச்சாரா கிஷிமோட்டோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அனிமேல ஷிஷிவி ஒரு லிவர்ல விழுந்து சாகுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஷிஷிவியோட சூப்பர் டெக்னிக் ஒன்னு இருக்கு, பாடி பிளிக்கர். சின்ன வயசுல நம்ம ஓல்டு டிவி எல்லாம் பிளிக்கர் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த டெக்னிக்கை பார்க்கறதுக்கு. செம்ம ஸ்பீடா டிரான்ஸ்போர்டேஷன் ஜுட்ஸு யூஸ் பண்றதுனால இப்படி அவன் பாடி பிளிக்கர் ஆகும். அந்த ஸ்பீட்ல அவன் டிராவல் பண்ணும்போது அவன் பாடியே பிளிக்கர் ஆகி அவன் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது கணிக்கவே முடியாது எனிமிஸால. செம்ம மாசான சீனான டெக்னிக். அது மட்டுமா உச்சிகாக்கே உரித்தான ஃபயர் பால் ஜுட்ஸு வேற லெவல் யூஸ் பண்ணுவான். அடுத்தபடி சொல்ல போனா மங்கைக்கோ ஷரிங்கன். ஷிஷிவியோட ஃப்ரெண்டு செத்தனால அவனுக்கு மங்கைக்கோ ஷரிங்கன் கிடைச்சிருக்கும். ஷிஷிவியோட மங்கைக்கோ ஷரிங்கன் எபிலிட்டி கோட்டோ ஆமோ சூக்குகாமி, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கெஞ்சுட்சு. இந்த கெஞ்சுட்சுவை இன்ஃபினிட்டி சூக்குகாமிக்கு அப்புறம் உள்ள ஒரு பவர்ஃபுல்லான கெஞ்சுட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கெஞ்சுட்சுல மாட்டிக்கிட்டவங்க அந்த கெஞ்சுட்சுல அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட சொந்த வில் பவர், சொந்த மூளையோட இருக்கதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது, அவங்க ஒரு கெஞ்சுட்சுல இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் இந்த கெஞ்சுட்சுவோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அதனால்தான் என்னமோ தெரியல ஷிஷிவியோட ஒரு கண்ணை டான்சோ எடுத்திருப்பான், இன்னொரு கண்ணை ஷிஷிவியே இட்டாச்சி கிட்ட கொடுத்திருப்பான். கொடுத்துட்டு தான் சூசைடே பண்ணிருப்பான். எல்லாருக்கும் தெரியும் மங்கைக்கோ ஷரிங்கனோட இன்னொரு எபிலிட்டி சூசனோ. பட் அனிமேல ஷிஷிவி சூசனோ யூஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. பட் நருட்டோ ஷிப்புடன் கேம்ல ஷிஷிவியோட சூசனோ ஒன்னு காட்டியிருப்பாங்க, எ கிரீன் கலர்டு சூசனோ. 4th பிளேஸ்ல இருக்க உச்சிகா தி கோட், த ஒன் அண்ட் ஒன்லி இட்டாச்சி உச்சிகா. என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 நம்பர் 2ல குழந்தைங்க விளையாட்டு. ஏன்னா இட்டாச்சி தான் ஒன்லி ஒன். இட்டாச்சி ஒரு சைல்டு ப்ராடஜி. சின்ன வயசுல 3rd கிரேட் நிஞ்சா வரையும் பார்த்திருப்பான். அதுவும் இல்லாம அவன் தான் 4th கிரேட் நிஞ்சாவோட ஹீரோ. சின்ன வயசுல இருந்தே இட்டாச்சி காமன் கம்போஸ்ட். இட்டாச்சி ஃபர்ஸ்ட் டைம் வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வேற லெவல் சம்பவம் பண்ணிருப்பான். கக்காசிய வேற லெவல்ல வச்சு செதுக்கி இருப்பான். இட்டாச்சியோட கண்ணை பார்த்து பேசுற தைரியம் ஒரு சிலருக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஜிராயா, ஒகாகே மேக்கோ. இட்டாச்சி பண்ண தியாகத்துக்கு இந்த நருட்டோ உலகமே இட்டாச்சியை கொண்டாடணும். பட் அவன் பழியும் பாவத்தையும் ஏத்துக்கிட்டான். ஒரே ஒரு பார்வையில ஒரோச்சிமாருவை டிஃபீட் பண்ணி அது மட்டும் இல்லாம அவன் கையையும் வெட்டி எடுத்திருப்பான். உங்களுக்கே தெரியும் ஒரோச்சிமாரு வந்து ஒரு லெஜெண்டரி சானின். அவனை ஒரே பார்வையில முடிச்சிருக்கானா இட்டாச்சி எவ்வளவு பவர்ஃபுல் உங்களுக்கு புரியுதா? இட்டாச்சி தெய்தரா கண்ணுக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சிருப்பான், காட்லி ஃபிகர் மாதிரி தெரிஞ்சிருப்பான். இடன் லீஃப் வில்லேஜுக்காக தான் கிளானே வைப் அவுட் பண்ணிருப்பான் இட்டாச்சி. சாஸ்கேவை தவிர மிச்ச எல்லாருமே கொண்டு இருப்பான். அப்பா, அம்மா, லவ்வர் எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பான். இட்டாச்சிக்கு மங்கைக்கோ ஷரிங்கன் எபிலிட்டி கிடைச்சதே நம்ம ஷிஷிவியால தான். ஏன்னா ஷிஷிவி இட்டாச்சி கண்ணு முன்னாடி தான் சூசைட் பண்ணிருப்பான். அதனால தான் அவனுக்கு மங்கைக்கோ ஷரிங்கன் எபிலிட்டியே அவேக்கன் ஆயிருக்கும். இட்டாச்சியோட ஒரு மங்கைக்கோ ஷரிங்கன் எபிலிட்டி என்னன்னா அமத்திரோசு. சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ் வரும். இட்டாச்சி அமத்திரோசுன்னு சொல்லும் போதே தெரிக்கும் எங்களுக்கு இங்க கூஸ் பம்ப்ஸ். ஒரு டார்க் பிளாக் ஃபிளேம்ஸ் அது. இட் கேன் டெஸ்ட்ராய் எனிதிங். எதை வேணா டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அமத்திரோசுவால. ரீஅனிமேட் பண்ண இட்டாச்சியும் வேற லெவல் பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். 4th கிரேட் நிஞ்சாவாரவே ஒரு முடிவு கொண்டு வந்திருப்பான். ஏன் இட்டாச்சி தான் காபுட்டோவை தூக்கி லாக் பண்ணி ரீஅனிமேஷன் ஜுட்ஸுக்கே ஒரு எண்டு கொண்டு வந்திருப்பான். மங்கைக்கோ ஷரிங்கனோட இன்னொரு எபிலிட்டி சுசானோ. இட்டாச்சியோட சுசானோ தான் நருட்டோ யூனிவர்ஸ்ல ஒரு டிஃபரெண்டான சுசானோ. இட்டாச்சியோட சுசானோ வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு சுசானோ கிடையாது, பட் பவர்ஃபுல்லான ஒரு சுசானோன்னு சொல்லலாம். ஏன்னா இட்டாச்சியோட சுசானோ பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கும். பட் அது மட்டும் இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஸ்வாடையும் ஒரு ஷீல்டையும் வச்சிருக்கும். அந்த ஸ்வாடோட பேரு ஸ்வாட் ஆஃப்
டாஸ்கா. அந்த ஷீல்டோட பேரு யாட்டா மிரர். இந்த ஸ்வாட் என்ன பண்ற எபிலிட்டி உள்ளதுன்னா, எதை வேணா யார வேணா அதால சீல் பண்ண முடியும். இந்த ஸ்வாட யூஸ் பண்ணி தான் இட்டாச்சி சாஸ்கே உடம்புல இருந்த ஒரோச்சிமாருவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சீல் பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் யாட்டா மிரர். இது ஒரு ஷீல்டு மாதிரி. நீங்க எந்த சக்ரா பேஸ்ட் அட்டாக் பண்ணாலும் இந்த யாட்டா மிரர் அந்த சக்ரா பேஸ்க்கு மாறி அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இது ரெண்டுமே இட்டாச்சி சூசனோல இருக்கும். அதனாலதான் எல்லாருமே சொல்லுவாங்க இட்டாச்சியோட சூசனோ இன்வென்சிபிள்னு. தேர்ட் பிளேஸ்ல இருக்க உச்சிகா ஓபிட்டோ உச்சிகா. ஓபிட்டோன்னு சொல்றதா இல்ல டோபின்னு சொல்றதான்னு தெரியல. பட் ஒன்னே ஒன்னு சொல்லலாம், ஓபிட்டோ இஸ் a gentleman. ஓபிட்டோட நேம் அர்த்தமே ஜென்டில்மேன் தான். ஓபிட்டோ ஒரு சம மாஸ்டர் மைண்ட். சொல்ல போனா ஓபிட்டோ தான் 4th கிரேட் நிஞ்சா வாரே ஸ்டார்ட் பண்ணிருப்பான். எதுக்காக? அவன் லவ் ரின்னுக்காக. எல்லாம் அவளுக்காக தான். ஓபிட்டோ சைல்ட்ஹுட்ல ரொம்ப நல்லவன், பட் கொஞ்சம் வீக்கான நிஞ்சா. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தலைவன் வேற லெவல் பவர்ஃபுல் உச்சிகாவா மாறி இருப்பான். உச்சிகா கிளானை வைப் அவுட் பண்றதுக்கு இட்டாச்சி ஓபிட்டோட ஹெல்ப் தான் கேட்டிருப்பான். ஓபிட்டோ இஸ் a powerful mastermind and manipulative character. ரினிகனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கேரக்டர்ல அவனும் ஒருத்தன். அமத்திரசுவே அவனை ஒன்னும் பண்ணிருக்காது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நிஞ்சுட்சு யூஸ் ஆகும். அக்காட்ஸ்கிய ஃபார்ம் பண்ண மாஸ்டர் மைண்டே ஓபிட்டோ தான். வார்ல டென்டைல்ஸோட ஜிஞ்சுரிக்கா மாறி ஒரு பவர்ஃபுல் பீஸ்டா மாறி இருப்பான். அந்த டைம்ல அஷிராமாவே நம்ம ஓபிட்டோவை அக்னாலேஜ் பண்ணிருப்பாரு. அஷிராமாவே சொல்லியிருப்பாரு அவர் அவனோட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறிட்டான்னு அஷிராமாவே சொல்லியிருப்பாரு. ஃப்ரம் a weakest ninja to the strongest ninja ever lived in Naruto universe. ஓபிட்டோவை ஒரு broken ஹீரோவா தான் நான் பாக்குறேன். ஓபிட்டோவோட மங்கைக்கோ ஷரிங்கன் எபிலிட்டில ஒன்னு காமுவி. சரியான ஒரு broken எபிலிட்டி. ஒரு டைமென்ஷனுக்குள்ள போயிட்டு வர ஒரு எபிலிட்டி. ஸ்பேஸையும் டைமையும் பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. இந்த எபிலிட்டியை வச்சு தலைவன் விளையாடி இருப்பான். எல்லாரோடையும் விளையாடி இருப்பான். அசால்ட் பண்ணிருப்பான். ஓபிட்டோ ரின்ன பார்த்ததுல இருந்து அவன் சாகுற வரைக்கும் ரின்ன உண்மையா லவ் பண்ணிருப்பான். ஏன் ஒரு டைம்ல 3-tailed beast கேப்சர் பண்ணி கொண்டு வரும்போது ஓபிட்டோ அந்த டெய்ல்டு பீஸ்ட் மேல படுத்துக்கிட்டு வந்திருப்பான். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சேடா இருந்தது. ஓபிட்டோவை பத்தி நான் தனியா ஒரு டெடிகேட்டட் வீடியோவே போட்டிருக்கேன். டைம் இருந்தா அதை செக் பண்ணி பாருங்க, மேல காட்டு தரேன். செகண்ட் பிளேஸ்ல இருக்க கேரக்டர் உச்சிகா சாஸ்கே, த லாஸ்ட் சர்வைவிங் உச்சிகா கிளான் மெம்பர். என்னதான் சாஸ்கேவை ஆரம்பத்துல வீக்கா காட்டியிருந்தாலும் போக போக சாஸ்கே பிகேம் பிளட்டி ஸ்ட்ராங். நருட்டோவும் சாஸ்கேவும் சேர்ந்து போட்ட ஃபைட் அகைன்ஸ்ட் மாதரா அண்ட் காகுயா, நருட்டோ சாஸ்கேக்கு இடையில போட்டுக்கிட்ட ஃபைட்டுமே வேற லெவலா தான் இருந்திருக்கும். சாஸ்கேவோட நேம் அர்த்தம் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு கிஷிமோட்டோ நருட்டோக்கு சப்போர்ட்டா ஒரு கேரக்டர் இருக்கணும் தான் சாஸ்கே எழுதியிருப்பாரு. பட் அப்படியே ஆப்போசிட்டா நருட்டோ தான் சாஸ்கேக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பான் எல்லா இடத்துலயுமே. சாஸ்கே ஒரு புரியாத புது. ஃபர்ஸ்ட் இட்டாச்சியை கொல்லணும்னு சுத்திட்டு இருப்பான். தென் இட்டாச்சிக்காக வில்லேஜை அழிக்கணும்னு சுத்திட்டு இருப்பான். கடைசியா வில்லேஜுக்காகவே சண்டை போட்டிருப்பான். பட் சாஸ்கே இந்திராவோட ரீஇன்கார்னேஷன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உச்சிகா. சாஸ்கேவோட சிக்னேச்சர் மூவ் சிடோரி. இத கக்காஷி கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வேற லெவலா மாஸ்டரும் பண்ணிருப்பான். சாஸ்கேக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஒண்ணு கிரின். இட்டாச்சிக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ண எபிலிட்டி தான் அந்த கிரின் எபிலிட்டி. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து இட்டாச்சி காப்பாத்திக்கிறதுக்கு தான் சுசானாவே போட்டிருப்பான். இட்டாச்சியோட டெத்துக்கு அப்புறம் நம்ம சாஸ்கேக்கு இட்டர்னல் மங்கைக்கோ ஷரிங்கன் எபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஏன்னா இட்டாச்சியோட கண்ணை தான் அவனுக்கு வச்சிருப்பாங்க. அதனால இட்டாச்சியோட எபிலிட்டியான அமாத்திரோசுவும் அவனும் யூஸ் பண்ணிருப்பான். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, இட்டாச்சி யூஸ் பண்ற அமாத்திரோசு மாதிரி சாஸ்கேவும் அமாத்திரோசு யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சாஸ்கேவால அதோட ஷேப், கண்ட்ரோல், மேனிபுலேட் எல்லாமே பண்ண முடியும். அவனுக்கு ஏத்த மாதிரி ஷேப்ல உருவாக்கி அமாத்திரோசு வச்சு அவனால அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சாஸ்கேக்கு ரினிகன் எபிலிட்டி கிடைச்சிருக்கு. அந்த ரினிகன் எபிலிட்டியை வச்சு அவனால ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி எல்லாரையும் ஸ்வாப் பண்ண முடியும். அவனையும் அந்த ஆப்ஜெக்டையும் இல்ல அவனையும் இன்னொருத்தனையும் ஸ்வாப் பண்ண முடியும். இது எப்படி சொல்றதுன்னா, ஒன் பீஸ் பாத்துருந்தீங்கன்னா அதுல லாவோட எபிலிட்டி இருக்கு, ஷாம்பிள்ஸ் அதே மாதிரி தான். ஆனா நருட்டோல கொஞ்சம் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். மேக்ஸிமம் எல்லாமே ஒண்ணுதான். கடைசியா சொல்ல போனா சாஸ்கேவோட சுசானோ. நருட்டோ யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் சுசானோ சாஸ்கே தான், சொல்லிதான் ஆகணும். வார ஆர்க்ல சாஸ்கே யூஸ் பண்ண சுசானோ இஸ் அப்சல்யூட் மான்ஸ்டர். இந்திராவோட ஆரோ அமத்திரஸையும் யூஸ் பண்ணிருப்பான் அந்த பவர்ஃபுல் சுசானோல. அது மட்டும் இல்லாம சுசானோ மேல கர்ஸ்டு சீல யூஸ் பண்ணி கவர் பண்ணி சண்டை போட்டிருப்பான். அதனாலதான் சொல்றேன், கன்ஃபார்மா சாஸ்கேக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துதான் ஆகணும். எனக்கு பர்சனலா சாஸ்கேவை அந்த அளவுக்கு பிடிக்காது. கமெண்ட்ஸ்ல திட்டுறவங்க திட்டிக்கலாம், உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க உச்சிகா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே கேங்ஸ்டர். ஆனா இப்ப வரப்போறவன் மான்ஸ்டர், தி கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா, மாதரா உச்சிகா. நருட்டோட அல்டிமேட் வில்லன்னு சொல்லக்கூடிய எல்லா தகுதியும் மாதராக்கு இருக்கு. ட்ரூலி எ பீஸ்ட். உச்சிகாவிலே ஒரு வேற லெவல் உச்சிகா மாதரா தான். பவர் வைஸ், பேட்டில் ஐக்யூ வைஸ், இன்டெலிஜென்ஸ் வைஸ் எல்லாத்துலயும் மாதரா ஒரு ஸ்டெப் ஹையர் தான். அவன் ஒரு ஸ்டெப்
மேலதான், எல்லாருக்கும் மேலதான். ஒரு பேரை வச்சு ஒரு வாரே ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அது உச்சிகா மாதராவோட பேர் மட்டும்தான். அவனோட பேர் சொன்னாலே இந்த ஷினோபி வேர்ல்டுல இருக்க நிறைய ஷினோபி மனசுல பயம் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயத்தை விதைச்சிருப்பான் நம்ம மாதரா. மாதராவோட எபிலிட்டிஸ், மாதரா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உடைச்சிருப்பான். அதாவது 5 காகேஸ் அவங்கள அசால்ட்டா டிஃபீட் பண்ணிருப்பான். அது மட்டுமா அவனோட குளோன்ஸ் எல்லாத்துக்குமே சுசனோவை போட்டு பாக்குறவங்க மனசுல பயத்தை விதைச்சிருப்பான் மாதரா. மாதராவை தோக்கடிச்ச ஒரே கேரக்டர் அஷிராமா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. பட் மாதரா அஷிராமா செல்ஸை யூஸ் பண்ணி வுட் ஸ்டைல் ஜுட்ஸுவே மாஸ்டர் பண்ணிருப்பான். சாகரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரினிகனையும் அவேக்கன் பண்ணிருப்பான். ரீஅனிமேட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சேஜ் மோடை கூட அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிருப்பான். மாதரா நின்ஜுட்ஸு, டைஜுட்ஸு, நேச்சுரல் ரிலீஸ், மீட்டியர் சமன் பண்றது எல்லாத்துலயுமே கிங். ஃபயர் பால் ஜுட்ஸுலயுமே தலைவன் வேற லெவல் தான். பர்ஃபெக்ட் சுசனோவோட எக்ஸாம்பிளவே மாதராவோட சுசனோ தான். அடுத்த எபிலிட்டி ரெனே ஷாரிங்கன், அதை அவேக்கன் பண்ணி இன்ஃபினிட் சுக்கியுமியை இந்த உலகத்துல கேஷ் பண்ணிருப்பான். மாதராவோட இன்னொரு எபிலிட்டி வந்து லிம்போ எபிலிட்டி. அவனோட இன்விசிபிள் ஷேடோ க்ளோன்ஸ் அவனை சுத்தி இருக்கும். அதை தாண்டி அட்டாக் பண்றதே ரொம்ப கஷ்டம். அது மட்டுமா ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். அதை வச்சு வேற அவன் அட்டாக் பண்ணுவான். நார்மலாவே தலைவன் வேற லெவல் பவர்ஃபுல். இதுல ஜிஞ்சுரிக்கி ஃபார்ம்ல வேற இருப்பான். அந்த டைம்ல ஒரு ஆள் ஒரு பவர், அந்த பவர் தான் நம்ம மாதராவை ஸ்டாப் பண்ணிருக்கோம். அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சிங்கிள் மேன் ஒரு ஷினோபி உலகத்தையே எதிர்த்து சண்டை போட்டிருப்பான். இன்னும் சொல்ல போனா இந்த நருட்டோ யூனிவர்ஸ்ல கண்ணு தெரியாம சுசனோ போட்டது 2 பேரு தான். ஒன்னு மாதரா, இன்னொன்னு இட்டாச்சி. இட்டாச்சி சுசனோ யூஸ் பண்ண அந்த டைம்ல இட்டாச்சிக்கு கண்ணு ஆல்மோஸ்ட் தெரியாம போயிருக்கும். ஃபுல்லா தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, பட் ஆனா ஆல்மோஸ்ட் இட்டாச்சிக்கு கண்ணு தெரியாம தான் போயிருக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், மாதரா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் இன் நருட்டோ யூனிவர்ஸ். மாதராவை கடைசியில எப்படி தோக்கடிச்சிருப்பாங்க தெரியல. சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்க மாட்டாங்க, முதுகுல குத்தி தான் தோக்கடிச்சிருப்பாங்க. துரோகம் நம் இனத்தின் சாபம். ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோல நான் ரேங்க் பண்ண எல்லா உச்சிகாவோட நேம் அர்த்தத்தையும் நான் சொல்லியிருப்பேன். பட் ஒரு உச்சிகாவோட நேம் அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லல. அது யாருன்னு தெரிஞ்சு அந்த நேமோட அர்த்தம் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பண்ண இந்த ரேங்கிங்ஸ் என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இதுல டிஃபரன்ஸ் இருந்தா அதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு நருட்டோல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இட்டாச்சி, மாதரா, அது மட்டும் இல்லாம என் தலைவன் மைட் கை. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, அவங்கள பத்தி நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vasant Pino and இது Will of Pino.